ஹாய் எவ்ரிவன். இப்போ என்ன பார்க்க போறோம்னா, பைண்டிங் எனர்ஜினா என்னன்ட்டு பார்க்க போறோம். டிஸ்கஸ் பண்ண போறோம். நான் ஆல்ரெடி மாஸ் டிஃபெக்ட்னா என்ன, பைண்டிங் எனர்ஜினா என்னன்ட்டு ஒரு வீடியோ போட்டேன். பட் பைண்டிங் எனர்ஜினா என்னன்ட்டு உங்களுக்கு இன்னும் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றதுக்காக தான். ஓகேவா? ஸோ ஓகே. டாபிக்குள்ளார போயிடுவோம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்றேன்னா, ஹீலியம் ஆட்டம் எடுக்கிறேன். ஹீலியம் ஆட்டம் எடுக்கும்போது அதில எவ்வளோ இருக்கும்? 2 புரோட்டான், 2 நியூட்ரான் இருக்குமா? கரெக்ட்டா? 2 புரோட்டான், 2 நியூட்ரான் இருக்கும். இப்போ இது 2 புரோட்டான் அண்ட் 2 நியூட்ரான் இருக்குன்னு வச்சுப்போம். ஓகேவா? இது தனித்தனியா இருக்கு. ஸோ இந்த மாஸ் நான் என்ன சொல்றேன்னா, M1ன்னு சொல்றேன். அண்ட் இப்போ என்ன பண்ண போறேன்னா, இத 1 ஆக்க போறேன். 1. அதாவது நியூக்ளியஸ்குள்ளார 2ம் பக்கத்து பக்கத்திலே தானே இருக்கும். தனித்தனியாவா இருக்கும்? இருக்காது. கரெக்ட்டா? இப்போ நான் இத வந்து புரோட்டானையும், நியூட்ரானும் ஒண்ணாக்கிட்டேன். இத நான் என்ன சொல்றேன்னா, M2ன்னு சொல்றேன். இப்போ நம்ம கால்குலேஷன் படி மேத்தமெட்டிக்கலா பார்க்கும்போது, எனக்கு M1க்கு ஒரு வேல்யூ வருது. அண்ட் M2 எக்ஸ்பெரிமென்டலா பார்க்கும்போது, ஓகேவா? எக்ஸ்பெரிமென்டலா பார்க்கும்போது எப்படி வருதுன்னா, M2 கிரேட்டர் தென் M1 வருது. ஓகேவா? எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த M2 நான் எக்ஸ்பெரிமென்டலா பார்க்கும்போது எப்படி வருதுன்னா, சாரி M1 கிரேட்டர் தென் M2 வருது. ஓகேவா? M1 கிரேட்டர் தென் M2 வருது. ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ M1 வந்து நான் எனக்கு வந்து 10 வருதுன்னு வச்சுப்போம். பட் M2 வந்து 8 தான் வருது. ஸோ இங்க 2 வந்து டிஃபெக்ட் ஆகுது. ஸோ மாஸ் தானே அத நான் என்ன சொல்றேன்னா, மாஸ் டிஃபெக்ட்ன்னு சொல்றேன். அந்த மாஸ் டிஃபெக்ட் ஏற்பட்டதுக்கு என்ன காரணம்னா, ஐன்ஸ்டைன் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்குறாரு. E = mc2 ஃபார்முலா வச்சு. அதாவது நம்ம மாஸை எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணலாம். எனர்ஜி வந்து மாஸா கன்வெர்ட் பண்ணலாம். இப்போ இதான் முக்கியமான பாயிண்ட். இங்க தனித்தனியா இருக்கும்போது எனக்கு பிரச்சனை இல்ல. பட் ஒரு நியூக்ளியஸ்ன்னு பார்க்கும்போது புரோட்டான் பக்கத்து பக்கத்துல இருக்கும். ஸோ புரோட்டானுக்கு பாசிட்டிவ் சார்ஜ், ரைட்டா? அப்போ அது வந்து என்ன பண்ணும்? ரிப்பல் பண்ணும். பட் 2மே எனக்கு பக்கத்து பக்கத்துல இருக்குதுன்றப்போ, அங்க ஒரு எனர்ஜி தேவைப்படுது, ரைட்டா? இங்க எனக்கு ஒரு எனர்ஜி தேவைப்படுது. அந்த எனர்ஜி எது குடுக்குதுன்னா, இங்க டிஃபெக்ட் ஆச்சுல்ல இந்த 2 மாஸ். ஸோ இந்த மாஸ் டிஃபெக்ட் தான் எனக்கு ஒரு எனர்ஜி குடுக்குது. ஸோ பைண்டிங்ன்றது இப்போ புக்னா பைண்டிங் பண்றதுக்கு என்ன சொல்லுவாங்க? அது மேல கவர் பண்றது, கரெக்ட்டா? ஒண்ணோட ஒண்ணு ஒட்டி வச்சு இது பண்றது. ஸோ இது 2ம் பைண்ட் ஆகறதுக்கு எனக்கு மாஸ் டிஃபெக்ட் இந்த மாஸ் தான் எனக்கு எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. ஸோ நான் அந்த எனர்ஜி தான் என்ன சொல்றேன்னா, பைண்டிங் எனர்ஜின்னு சொல்றேன். புரியும்னு நெனைக்கிறேன். ஸோ தேங்க் யூ. சைனிங் ஆஃப்.